மணிகண்டா, நீ நீ தூங்க கூடாதியா? மணிகண்டா, நீ தூங்காத. அவன் அந்த இலைய கொண்டு வந்துருவான். இது இலைய நல்லா அரைச்சு சாறு கொண்டு வாங்க. ஒண்ணு ஆகாதுனே, உனக்கு ஒண்ணு ஆகாது. நான் பாத்துக்கிறேனே. அண்ணா தூங்காதனே, முழிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்திரின்னு. எல்லாம் சரியாயிடும். குடின்னு மாரியம்மா உன்னை காப்பாத்துவா. சரியாயிடும். குடின்னு. அண்ணா, மிச்சம் இருக்கிற இலையை அரைச்சு கொண்டு வாண்ணே. ஐயோ, பயத்துல எல்லா இலையும் அரைச்சு கொடுத்துட்டேனே. இப்ப என்ன செய்யறது? மிச்சம் எதுவுமே இல்லையே. அம்மா ஜெகஜனனி, உன் கருணையும் அருளும் எப்பவுமே எங்க மேல இருக்கணும் தாயே. லலிதா, என்ன திடீர்னு இன்னைக்கு அம்மனுக்கு நெய் விளக்கு ஏத்திருக்க? என்ன விசேஷம்? இப்படி நிம்மதியா கண்ணை மூடிக்கிட்டு அம்மன் முன்னாடி உட்கார்ந்து கையெடுத்து கும்பிட்டு எத்தனையோ நாள் ஆயிடுச்சுங்க. இத்தனை நாளா மனசுல நிம்மதி இல்லாம குழப்பத்தோட விளக்கேத்திட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு மனசுல ஏதோ ஒரு நிம்மதி இருக்கு. அதனாலதான் இங்கிருந்து எழுந்து போக மனசு வரலங்க. நாளைக்குதான் அமாவாசை லலிதா, நாம எச்சரிக்கையா இருக்கணும். ஆமாங்க, நாளைக்கு ஒரு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா கழிஞ்சா நாளன்னைக்கு பாட்டியம தேவு வந்து நம்ம வீட்டுல பூஜை பண்ணுவான். அதுக்கப்புறம் சுந்தரிக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கப்புறம் காப்பு கட்டி உற்சவம் ஆரம்பிக்கும். இது நம்ம கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வருஷம் நம்ம குடும்பத்துக்கும் இது ரொம்ப விசேஷம். ஆமா லலிதா, உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரியவங்களோட சகவாசமே வேண்டாம். விருப்பாட்ச சாஸ்திரி இருக்கிற பக்கம் கூட போக வேண்டாம். பட்டணத்திலேயே வேற ஏதாவது நல்ல சம்பந்தம் பார்த்து சுந்தரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீங்க சொல்றது சரிதாங்க. நம்ம சுந்தரிக்கு ஏத்த மாதிரி ஒரு வரனை பட்டணத்துல போய் தேட நம்ம எவ்வளவு ஓட வேண்டி இருக்குமோ.
வரதட்சணை, நகை, நட்டு, அது இதுன்னு பட்டணத்துக்காரங்க மனசுல தோன்றதையெல்லாம் கேட்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க லலிதா. நம்ம சுந்தரியோட அதிர்ஷ்டத்துக்கு இது எதுவுமே வேண்டாம், பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்றவங்க வரப்போறாங்க. அந்த அம்மன் அதுக்கு வழிகாட்டுவா. அது நடந்தா போதுங்க. இந்த வீட்டுக்குள்ள அமைதியோ நிம்மதியோ எப்ப வரும்னு ஏங்கி போய் கிடக்குறோம். நம்ம தேவோ வந்தாலும் வந்தா, சாட்சாத் அந்த அம்மனே அவனை நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீக்க அனுப்பி வச்சான்னு தோணுச்சு. அவனுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாத. நாளைக்கு பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. பாதி யுத்தத்துல தான் நாம ஜெயிச்சிருக்கோம். இன்னும் 2 நாள் தான். 2 நாள் முழுக்க கோவில் கதவை சாத்தி வை. யாரும் கோவிலுக்குள்ள வரக்கூடாது. எப்பேற்பட்ட பக்தர்கள் வந்தாலும் கோவிலுக்கு வெளியவே அவங்கள தடுத்து நிறுத்தணும். உங்க அம்மனுக்கு அலங்காரம், விளக்கு, பூஜை, புனஸ்காரம், மந்திரம், வேதம் எதுவுமே நடக்க கூடாது. எதுவுமே நடக்க கூடாது. நாளைக்கு ராத்திரி கடந்தா பாட்டிமை ஆரம்பிச்ச உடனே உங்க அம்மன் என் கட்டுப்பாட்டில இருந்து விடுதலை ஆயிடுவா. அதுக்கப்புறம் என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. ரெண்டு நாள் ஆனதுக்கு அப்புறம் எப்பவும் போல உங்க அம்மனுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடக்கட்டும். ஆனா இப்போ நான் செய்ய சொன்னது எல்லாம் சரியா செஞ்சாகணும். வணக்கம் சாஸ்திரி ஐயா. அது கோவிலுக்கு போயிருந்தேன், நட சாத்தி இருந்தது. அது சாவி உங்ககிட்ட இருக்கு. எனக்கு கொஞ்சம் கணக்கு வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. சாவி கொடுத்தீங்கன்னா போதும், நான் வேலையை முடிச்சுட்டு வந்து திரும்ப கொடுத்துட்றேன். இன்னும் 2 நாளைக்கு கோவில் கதவு திறக்காது, மூடி இருக்கும். 2 நாள் கோவிலுக்கு லீவு. புனரமைப்பு பணிகள் நடக்குதுன்னு போர்டு போடுங்க. பக்தர்களை 2 நாள் கழிச்சு வர சொல்லுங்க. அதே மாதிரி நீங்களும் கூட 2 நாள் கழிச்சு தான் வரணும். புனரமைப்பு பணிகளா? என்ன திடீர்னு ஐயா? அப்படியே இருந்தாலும் 2 நாள்ல முடிக்க முடியாது. பக்தர்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது? உற்சவ காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸ்ரீசக்கர வெளியில வர நேரத்துல கோவில் ரொம்ப சாந்தமா இருக்கணும். அதுக்கு தான் 2 நாள் லீவு. புனரமைப்பு பணின்னு சொன்னா தான் பக்தர்கள் அமைதியா போவாங்க. நான் சொன்ன மாதிரி புனரமைப்பு பணி நடக்குதுன்னு போர்டு போடுங்க. உற்சவத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு பெயிண்ட் வேலை எல்லாம் பண்ணணும், பந்தக்காலுக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த நேரத்துல கோவிலுக்கு 2 நாள் லீவு கொடுத்தா என்ன புள்ள அப்படி உட்காந்துருக்க? பயங்கரமா பசிக்குது புள்ள. ஏந்திரிச்சு வந்து சோறு போடு தாயே. டே மாடசாமி, வந்ததான் வந்துட்ட, தின்னுட்டு போ. என்னாச்சு புள்ள? ஏன் கண்ணை மூடிட்டு இங்கே தூங்குற? ஏந்திரிச்சு வந்து சோறு போடு. பசிக்குது, ஏதாவது வந்து போடு புள்ள. ஏன் நின்றுட்ட? நேரம் இல்ல, வா போலாம். காலம் கடந்து போச்சு.